ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் இந்த மாதிரி மொபைல் பாக்ஸை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து யூஸ் பண்ணிட்டு தான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கிராஃப்ட் ஐடியா வந்து பண்ண போகிறோம். இந்த கிராஃப்ட் வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கிராஃப்டாக தான் வந்து இருக்கும். கண்டிப்பாக வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த ஐடியா வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் வீடியோஸை உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸுக்கு பேக் சைடில் வந்துட்டு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டிக்கரை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது அப்படியே வந்து இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி 2 கார்ட்போர்டு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு கார்ட்போர்டு வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்துட்டு இன்விடேஷன் கார்டு வந்து எங்கிட்ட இருந்துச்சு. இந்த கார்டு வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு ஏதாச்சும் கிராஃப்ட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். அதனால் வந்துட்டு இந்த கிராஃப்ட்டுக்கு நம்ம இந்த கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கார்டில் வந்துட்டு ஒரு சைடு மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இன்னொரு சைடில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டென்சில் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த சைடு நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. அதனால் வந்துட்டு ஒரு சைடு மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து அந்த பாக்ஸில் வந்துட்டு ஒட்டுறதுக்காக அதுக்கு எவ்வளோ தேவைன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு இன்னொரு டைம் வந்து மடித்து விட்டுக்கலாம். ஸோ 2 பீஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ வந்துட்டு 2ஆக வந்து மடிச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு உங்கள்கிட்ட இன்விடேஷன் கார்டு வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட வந்து இன்விடேஷன் கார்டு வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கலர் பேப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் பேப்பர் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட கலர் பேப்பருமே வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பாக்ஸு ப்ளைனாக பார்க்கும்போதே வந்துட்டு நல்லா ஒயிட் கலரில் நல்லா பளபளன்னு தான் வந்து இருக்கும். அதனால் நீங்கள் அப்படியே கூட விட்டுக்கலாம். அதுவுமே வந்து பார்க்குறதுக்கு அழகாக தான் வந்து இருக்கும். இப்போ வந்துட்டு நான் வந்து இந்த பேப்பரை வந்து மடிச்சுட்டு 2ஆக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு 2 பீஸ் வந்து கிடச்சிருக்கு. இந்த 2 பீஸே வந்துட்டு இந்த பாக்ஸுக்கு நம்ம சைடில் நம்ம வந்து வச்சு ஒட்ட போகிறோம். ஃப்ரண்ட்டில் வந்து தெரிகிற மாதிரி வந்து வச்சு ஒட்ட போகிறோம். நான் வந்து கொஞ்சம் ஃபெவிகால் வந்து போட்டுட்டு கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நான் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து ஒட்டி விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பாக்ஸுக்கும் நம்ம வந்துட்டு ஒட்டி விட்டுக்கலாம். ஒட்டிட்டதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருந்துச்சு, அந்த பீஸை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணும்போதே வந்து கொஞ்சம் பெருசாக வந்து கட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இருந்துச்சு, அதை வந்து அப்புறமா வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ 2 பாக்ஸும் வந்து ரெடி ஆகிடுச்சு இல்லையா? ஸோ சைடில் வந்துட்டு கவர் பண்ணுறதுக்காக இந்த இன்விடேஷன் கார்டு வந்து இவ்வளோ தான் வந்து இருந்துச்சு. இதை வந்து யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து சைடில் வந்து கவர் பண்ண முடியாது. அதனால் வந்துட்டு நான் இந்த மாதிரி இன்னொரு இன்விடேஷன் கார்டு வந்து இருந்துச்சு. அது வந்துட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் வந்து இருந்துச்சு. அதை வந்துட்டு எடுத்துகிட்டு சைடில் வந்து நான் வந்து கவர் பண்ண போகிறேன். இந்த கார்டு வந்துட்டு அதுக்கு அவ்வளோவா வந்து மேட்ச் ஆகாது. ஆனாலும் வந்துட்டு ஒட்டிட்டதுக்கப்புறம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா தான் வந்து இருந்துச்சு. அதனால் வந்துட்டு இந்த கார்டை வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு சைடில் நான் வந்து வச்சு பார்த்துட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு கலர் பேப்பர் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே கலர் பேப்பர் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அதை ஒரு டைம் வந்து நம்ம வச்சு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து கரெக்டாக தான் வந்து இருக்குது. இப்போ வந்துட்டு இதை வந்து மெஷர்மெண்ட்டாக வந்து வச்சுட்டு நம்ம வந்துட்டு இன்னும் ஒரு 3 பீஸ் வந்து இந்த அட்டையில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தமாக வந்துட்டு நம்மளுக்கு 4 பீஸ் வந்து தேவைப்படும். இப்போ வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த பாக்ஸுக்கு சைடில் நம்ம வந்துட்டு க்ளூ வந்து போட்டுட்டு நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம். 2 பாக்ஸுக்கும் வந்துட்டு 2 அட்டையை வந்து நம்ம வந்து சைடில் நம்ம வந்து வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் வந்து வச்சு ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து ஒட்டியாச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொரு பீஸுக்கும் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஸோ பேக் சைடில் வந்து ஒட்டணும்னு அவசியம் இல்லை. அது வந்துட்டு தெரியாது. அதே மாதிரி வந்துட்டு அடியிலையும் நம்ம வந்து ஒட்டணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி 3 சைடில் மட்டும் ஒட்டினா வந்து போதும். இப்போ வந்து ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒட்டியாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 2 பாக்ஸும் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. சைடில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒட்டிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தான் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி வந்துட்டு கார்ட்போர்டு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துகிட்டு இதோட அந்த அந்த அகலம் இருக்குது இல்லையா? ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து நம்மளுக்கு அகலமாக வந்து தேவை கிடையாது. அந்த பாக்ஸில் நம்ம வந்து வச்சு ஒட்ட போகிறோம். ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொன்னே வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் 2 கார்ட்போர்டு வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி வந்து குட்டியாக வந்து இருந்தாலே வந்து போதும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஒயிட் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு அந்த நீளமாக இருக்கு இல்லையா? ஸோ அந்த கார்ட்போர்டில் வந்து வச்சுட்டு நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து எடுத்துட்டதுக்கப்புறம் இப்படி வந்து 2ஆக வந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஒரு லீஃப் மாதிரி வந்துட்டு இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் கூட நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இதை அப்படியே வந்து நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதை வந்துட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து வச்சு பார்த்துக்கலாம். பார்த்துட்டதுக்கப்புறம் இதை வந்து மெஷர்மெண்ட்டாக வந்து வச்சுட்டு நம்மளுக்கு வந்து 2 பீஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணி எடுத்தாச்சா, நெக்ஸ்ட் வந்துட்டு இதை கவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பிளாக் கலர் பேப்பர் தான் வந்து எடுத்திருக்கேன். பிளாக் கலர் பேப்பர் வந்துட்டு நம்ம அந்த நீளமாக இருக்கு இல்லையா அந்த கார்ட்போர்டு, அதை தான் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வச்சு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு பிளாக் கலர் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வந்து என்ன கலரில் பண்ணால் பிடிக்கும் சொல்லி பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஃபெவிகால் வந்து போட்டு விட்டுட்டு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்துட்டு இந்த பேப்பரை வந்து நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒட்டியாச்சு. நீங்கள் வந்துட்டு சைட்லலாம் கூட மடித்து விட்டு ஒட்டிக்கலாம். ஸோ அப்படி ஒட்டுறீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துகிட்டு நீங்கள் சைடில் வந்து மடித்து விட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ 2 பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட் வந்து எடுத்திருக்கேன். நம்ம பிளாக் கலருக்கு வந்துட்டு கோல்டன் கலர் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி கோல்டன் கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நம்ம இந்த 2 பீஸையும் நம்ம வந்து வச்சுட்டு நம்ம ஒட்டிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சா, நெக்ஸ்ட்டு இதை வந்துட்டு நம்ம இந்த அட்டையில் வந்து மேலே வந்து வச்சு ஒட்ட போகிறோம். இப்போ வந்து ஒட்டுற இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட் இருக்குது இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு க்ளூ வந்து போட்டால் அவ்வளோ வந்து ஒட்டாது. அதில் வந்துட்டு க்ளூ வந்து போட்டுட்டு நம்ம ஒட்டும்போது வந்துட்டு ஒட்டவே செய்யாது. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக அந்த கிளிட்டர் ஷீட்டை வந்துட்டு அந்த மாதிரி கிழித்து எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம க்ளூ வந்து போட்டு ஒட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒட்டும். அதனால தான் நம்ம வந்து அப்படி கிழிக்கிறோம். இப்போ வந்துட்டு க்ளூ வந்து போட்டு விட்டுக்கலாம். ஸோ போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒட்டிட்டு அந்த எக்ஸ்ட்ராவாக அந்த ஸ்ட்ராங்காக வந்து இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு கார்ட்போர்டை வந்து கட் பண்ணி நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒட்டி விட்டாச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொரு பீஸும் நம்ம வந்து பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 பீஸும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பாக்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த பாக்ஸில் நம்ம வந்து இப்படி ஒட்ட போகிறோம் 2 சைடில். நான் வந்து என்ன மிஸ்டேக் வந்து பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும். நம்ம வந்துட்டு அந்த இன்விடேஷன் கார்டை நம்ம வந்து ஒட்டியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல நான் வந்துட்டு ஃபெவிகால் வந்து போட்டுட்டு அந்த இன்விடேஷன் கார்டு மேலே நான் வந்து வச்சு ஒட்டிட்டேன். நான் வந்து ஏதோ ஒரு ஞாபகத்தில் அந்த மாதிரி நான் வந்து வச்சு ஒட்டிட்டேன். 2 பீஸும் நான் வந்து வச்சு ஒட்டிட்டேன். மேலே மட்டும் தான் வந்து ஒட்டலை. அதுக்கப்புறம் தான் வந்து ஞாபகம் வந்துச்சு இந்த மாதிரி நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் வந்து எடுக்கும்போது வந்துட்டு சைடில் ஒரு சைடு வந்துட்டு கிழிஞ்சிருச்சு. ஸோ அந்த கிழிஞ்ச இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன பீஸ் வந்து அந்த இன்விடேஷன் கார்டை வந்து கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும். இன்னொரு சைடில் வந்துட்டு கிழியலை. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பேக் சைடு திருப்பிட்டு நம்ம வந்து இதில் வந்து நம்ம வந்து வச்சு ஒட்டணும். நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து வச்சு ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து இதே மாதிரி மேலேயும் நீங்கள் வந்து க்ளூ வந்து போட்டு ஒட்டிக்கணும். இப்போ ஒட்டிட்டதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக அந்த ஸ்ட்ராங்காக வந்து இருக்கிறதுக்காக டேப் வந்து கட் பண்ணி எல்லா சைடுமே நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. இந்த சைடு 2 சைடு அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே அந்த சைட்லலாம் நீங்கள் வந்துட்டு நல்லா வந்து ஒட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். இப்போ நான் வந்து அதே மாதிரி நான் வந்து எல்லா சைட்லேயும் வந்து ஒட்டி எடுத்துட்டேன். இப்போ ஒட்டிட்டதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பாக்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பாக்ஸை வந்து நம்ம சைடில் வந்து வச்சு ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த ஓப்பன் பண்ணுற இடத்த வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கார்ட்போர்டை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம். கீழே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து இருக்கணுங்கிறதுக்காக. ஒட்டிட்டதுக்கப்புறம் இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ மேலே வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்ம கார்ட்போர்டு வந்து கட் பண்ணி ஒட்டியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்த வந்துட்டு இந்த மாதிரி டேப் வந்து போட்டுட்டு நல்லா வந்து ஒட்டிக்கலாம். இப்போ ஒட்டிட்டதுக்கப்புறம் வந்து இதை வந்து கவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பிங்க் கலர் ஷீட் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பிங்க் கலர் ஷீட்டை வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு இதுக்கேற்ற மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம். பேக் சைடு வந்து ஒட்டணும்னு அவசியம் இல்லை. இப்போது நான் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து ஒட்டி விட்டுட்டேன். இதில் நான் வந்து என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஒட்டாமல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஷீட்டு அந்த பிங்க் கலர் ஷீட்டு அந்த இடத்த வந்துட்டு நான் இப்படி சைடில் நான் வந்து வச்சு ஒட்டிட்டேன். அதை வந்து நம்ம பேக் சைடில் தான் வந்து வச்சு ஒட்டணும். இதே நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் இப்படி ஒட்டிட்டதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கொஞ்சம் கேப் வந்து தெரிஞ்சிச்சு இல்லையா, அந்த மெடிசன் பாக்ஸு அந்த இடத்துல நான் வந்துட்டு பிங்க் கலர் ஷீட்டை வந்து வச்சு ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணும்போது வீடியோ ஆஃபில் இருந்திருக்கு. நான் அதை வந்து கவனிக்கவே இல்லை. லாஸ்ட்டு தான் வந்து பார்த்தேன் வீடியோ ஆஃபில் இருந்தது. அதனால் வந்து சாரிங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கோல்டன் கலர் ஷீட்டில் நீளமாக கட் பண்ணிவிட்டு எல்லா பாக்ஸ்லேயும் ஃப்ரண்ட்டில் நான் வந்து ஒட்டி விட்டுருக்கேன், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு பேக் சைடில் கொஞ்சம் நிறையா வந்து டபுள் சைட் டேப் வந்து போட்டு வாலில் வந்து ஒட்டி விட்டுட்டு இந்த மாதிரி வந்துட்டு திங்ஸ்லாம் வந்துட்டு அதில் வச்சு விட்டுருக்கேன். இது வந்துட்டு ஒரு ஷெல்ஃப் மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மொபைல் பாக்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்.
ஆனா வந்துட்டு நம்ம வந்து வெயிட்டான திங்ஸ்லாம் வந்து இதில வைக்க முடியாது. ஏன்னா டபுள் சைட் டேப் தானே நம்ம போட்டிருக்கோம். அதனால வந்து வெயிட்டான திங்ஸ்லாம் வந்து வைக்க முடியாது. கொஞ்சம் வந்து வெயிட் இல்லாத திங்ஸ்லாம் நீங்க வந்து வச்சுக்கலாம். சைடுல ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா? அந்த பாக்ஸில நான் வந்துட்டு சீப்பு தான் வந்து போட்டு விட்டுருக்கேன். நீங்க வந்துட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய திங்ஸ வந்து போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பென்னு கூட நீங்க வந்து போட்டு வச்சுக்கலாம். டபுள் சைட் டேப் போட்டிருக்கனால வெயிட் கம்மியான பொருள வந்து வச்சுக்கலாம். நீங்க வந்துட்டு வெயிட்டான பொருள் வைக்கணும் அப்படின்னா, நீங்க வந்துட்டு ஆணி இருக்கு இல்லையா? ஸோ அத வந்துட்டு அந்த 2 பாக்ஸ் அந்த பெரிய பாக்ஸ்க்கு வந்து நீங்க போட்டீங்க அப்படின்னா, நல்லா வந்து ஸ்ட்ராங்கா வந்து இருக்கும். நீங்க வந்துட்டு வெயிட்டான பொருள் கூட நீங்க வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். இந்த மாரி பாக்ஸ் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி உங்க வீட்ல வந்து வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா தான். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.